சூப்பர். இப்போ வந்து வாட் இந்தியா நீட்ஸ் நவ் இஸ் ஜாப் கிரியேட்டர்ஸ் ஆர் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் பட் த பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் இஸ் இன் சிங்கிள் டிஜிட்ஸ் நவ் அண்ட் இது என்ன ரீசன்? இஸ் இட் தி எஜுகேஷன் சிஸ்டம் ஆர் தி சொசைட்டி ஆர்? சொசைட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நம்ம வந்து என்ன ஈவன் பீப்புள் ஹூ ஆர் ரன்னிங் ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் ஹூ பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் ரன்னிங் ஸ்மால் பிஸ்னஸஸ், they want their children to go get a job. அண்ட் ஒரு ஜாப் வாங்கினா அவங்க சேஃபு, இன்கம் கரெக்டாக இருக்கும்னு. அண்ட் ஐ டோன்ட் நோ, இன் ரூரல் தமிழ்நாடு ஐ ஃபைண்ட் ஃபெட்டிஷ் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ். எப்படியாவது ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்கணும்னு. அது வந்து எனக்கு ரொம்ப காமிக்கலாக இருக்கும். பிகாஸ் பீப்புள் வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு கெட் அ கவர்மெண்ட் ஜாப். 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கொடுப்பாங்க. அண்ட் வென்எவர் ஐ கோ, ஐ பீன் ஒர்க்கிங் வித் மோகன் ஃபார் 2-3 years now. ஓகே. ஸோ ஐ கம் வித் ஹிம் டு சேலம். பொழுது போலேன்னா என்னையும் இழுத்துன்னு போவான். இது மாதிரி கால்ஸுக்கு போகிறதுக்கு, வென் ஹி கோஸ் மீட்ஸ் இம்பார்ட்டன்ட் பீப்புள் அண்ட் தி லோவர் ஸ்ட்ராட்டா. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எப்படியே என் பையனுக்கு ஒரு அரசாங்கம் வேலை வாங்கி கொடுத்துருங்க, 5 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ண தயார்னு. அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் எனக்கு. வை வில் யூ ஸ்பெண்ட் 5 lakhs அண்ட் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து எதுக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கணும்? And which will give you a salary of 20,000 unless you have straight away day one you want to take money from under the table. There is no reason why you should go for a government job. And government jobs are not very high, in my opinion, not very high paying jobs. Right. But it is a job without accountability. That is, நீங்கள் வேலை பண்ணலைனாலும் யாரும் உங்களை கேள்வி கேட்க போலங்கிறது ஒன்றும் தவிர, I don't see any advantage in working in a government job. ஸோ நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம், நம்ம ஏன் நம்ம பசங்களை வேலைக்கு தள்ளுறோம்னு. வை கான்ட் யூ அலோவ் தெம் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் அவர் லைஃப்? ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஃபெயிலியருக்கு இடமே கிடையாது. இஃப் அ ஸ்டூடெண்ட் ஃபெயில்ஸ் ஆர் சம்படி ஃபெயில்ஸ் இன் பிஸ்னஸ், தி வேர்ல்ட் லுக்ஸ் அட் ஹிம் ஆஸ் அ ஃபெயிலியர் அண்ட் யூ டெஸ்ட்ராய் ஹிம் சைக்கலாஜிக்கலாக. அவனை கம்ப்ளீட்டாக நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. பட் ஃபெயிலியர் ஹேஸ் டு பி என்கரேஜ். பிகாஸ் ஃபெயிலியர் இல்லைன்னா நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. ஸோ யூஆர் அ டாக்டர், உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம நடக்கிறதே வந்து என்னது, இட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் ஃபாலிங் விச் வி பிரேக் ஃப்ரம் ஃபாலிங் அட் த ரைட் டைம். ரைட். இப்போ நடக்கிற ப்ரொசீஜர் இஸ், நீங்கள் யூ டேக் அ ஸ்டெப், யூ ஆர் கோயிங் டு ஃபால், யூ பிரேக் அட் த ரைட் டைம். கரெக்ட். ஸோ ஆஸ் அ பேபி இட்ஸ் லேர்ன்ஸ் டு வாக். ரைட். கீழே விழுந்தால் தான் கற்றுக்க முடியும். ஸோ சைக்கிள் இப்போ நிறைய பேர் கற்றுக்கிறதே இல்லை. பட் நீங்கள் சைக்கிள் கற்றுக்கணுன்னா கீழே விழுந்து வாரினா தான் சைக்கிள் கற்றுக்க முடியும். ஸோ லைஃப்பில் நீங்கள் ஃபெயிலியராக இல்லாமல் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்? ஸோ அட்வர்சிட்டி இஸ் தி வே. ஃபெயிலியர்ஸ் ஹேவ் டு பி செலிப்ரேட்டட். ஃபெயிலியர்ஸ் ஹேவ் டு பி செலிப்ரேட்டட். பட் நம்ம ஊரில் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆர் கேஸ்டிகேட்டட். அவன் யூஸ்லெஸ் ஃபெல்லோ, அவன் தேர்ட் ரேட் ஃபெல்லோ, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணி அவனை யூ ஆஸ்ட்ரசைஸ் ஹிம், அவன் ஃபேமிலி வில் ஆஸ்ட்ரசைஸ் ஹிம். அவங்க குடும்பமே அவன் அப்பா பிஸ்னஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருந்தான்னா அவங்க அப்பாவை ஒரு வில்லன் மாதிரி பார்ப்பாங்க. வில்லன் ரேஞ்சுக்கு அவன் நம்ம அப்பாவை பார்க்குறது அது ரொம்ப தவறு. அந்த பொண்ணு வந்து சொல்லணும், உங்கள் அப்பந்தான் பிஸ்னஸ் பண்ணான், நீ பிஸ்னஸ் பண்ணாத, வேலைக்கு போன்னு. பட் வாட் யூ டோன்ட் ரியலைஸ் இஸ், யாராவது ஒருத்தர் உங்கள் அப்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும்? ஸோ இட்ஸ் வெரி வெல் செட். ஸோ எம்ப்ளாயர்ஸ் நிறையா வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. ஒரு மோகம் இருக்குது, போய் ஒரு சென்னையிலையோ ஒரு பெங்களூர்லேயோ போய் செட்டில் ஆகணும், ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு. இங்கே வந்து ஒரு 12,000 ரூபா கிடைக்கும், அங்கே போனால் ப்ராப்ளி ஒரு 7-8,000 ரூபா ஜாஸ்தி இருக்கும். பட் வாட் டு யூ ஃபீல்? நோ, த காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்கே அதிகம், பொல்யூஷன் அதிகம். I find small town India very good. Like Salem I find very good. But see, நீங்கள் நினைக்கிற மாதிரி 7,000-8,000 ருபீஸ்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிறது என்னோட நம்பிக்கை கிடையாது. நான் என் டிரைவருக்கு 18,000 ரூபா கொடுக்குறேன், இங்கேயும் டிரைவர் 15,000 ரூபா 16,000 ரூபா இல்லாமல் ஒரு நல்ல டிரைவர் ஸ்ட்ரைட்டாகவே ஐ கேன் சே வாட் ஐ பே மை டிரைவர் மோர் ஆல்மோஸ்ட் பேசஸ் சேலம் டிரைவர் த சேம் திங். ஸோ ஒரு 10% வேணால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். பட் அந்த ஒரு பெரிய சிட்டி மோகம், மெட்ராஸில் இருக்கிறவங்க பெங்களூரை பார்த்தா ஒரு பெரிய மோகம் இருக்கும். பெங்களூர் ஏதோ ஒரு ட்ரீம் லேண்டு மாதிரி. அண்டு இங்கே இருக்கிறவங்க ஐ பீன் தேர் அண்ட் கம் பேக் ஃபார் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஸ் அ விசிட்டர். மோகன் said this lived there for 10 years.
இங்கே இருக்கிறவங்களுக்கு அமெரிக்காவை பார்த்தா ஏதோ ஒரு ஸ்வர்க்க பூமி மாதிரி நினைப்பாங்க. அதான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன்ல, we don't want to live in the present, we don't want to look for happiness in what we are doing today. நான் எப்படியா அமெரிக்கா போயிட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு. நீங்கள் ஆக்சுவலாக அமெரிக்கா போய் ஒரு $5,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா அகெயின் யூ ஆர் கோயிங் டு லிவ் டு அ சேம் ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ். இங்கே இருக்கிறத வந்து நீங்கள் அமெரிக்காவில் இருக்க போகிறீங்க. அமெரிக்காவில் நீங்களே உங்கள் பாத்ரூம் பண்ணணும், நீங்களே உங்கள் காரை ரிப்பேர் பண்ணணும், நீங்களே பெட்ரோல் போட்டுக்கணும். ஈவன் இந்த பெட்ரோல் பங்க் யூ ஹேவ் டு கோ அண்ட் புட் த கேஸ் இன் டு தி nozzle into your cylinder. So I don't see, except unless you want to be a tech entrepreneur, அமெரிக்காவில் என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் போயிட்டு வந்ததில் எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் அதே மாதிரி இப்போ வாரன் பஃபெட்டை வி செலிப்ரேட், ஹீ டசன்ட் லிவ் இன் நியூயார்க். தி ஹார்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் இஸ் நியூயார்க்கில் தான் இருக்குது. பட் ஹீ லிவ்ஸ் அபவுட் 1,000 miles in Omaha, Nebraska, and has built such a large company. So நீங்கள் வந்து மெட்ராஸில் தான் வாழ்க்கை இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறது வந்து தவறு. கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஹேஸ் ஃப்ளாட்டன்ட். நெட்ஃப்ளிக்ஸ் நேற்று நைட் இங்கேயும் நான் ஒரு படம் பார்த்தேன். அதே நெட்ஃப்ளிக்ஸில் தான் நான் அங்கேயும் போய் படம் பார்க்கணும். nobody goes to theatres anymore. So I don't know what is there in Madras which is not available here. Fantastic. So மக்கள் சேலம் வியூவர்ஸ் வந்து இது இந்த மாதிரி டயர் 3 டவுன்ஸ் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் லாட். தென் கம்மிங் டு ஃபேமிலி பிஸ்னஸஸ் ரொம்ப முக்கியம். தி ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஃபேமிலி பிஸ்னஸ் இன் இந்தியா வர்சஸ் ஜப்பான், விச் இஸ் த பெஸ்ட். பார்த்தீங்கன்னா டாப் 10 ஃபேமிலி பிஸ்னஸஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கிறது ஜப்பானில் தான் இருக்குது. ஆமாம், தே கால் தெம்செல்வ்ஸ் ஜைபிஸ்துஸ். அது எப்படி அந்த என்ன வாட் இஸ் தட் சீக்ரெட் தேர் விச் வி ஆர் நாட் ஏபிள் டு இம்பைப்? See, they have a very strong hereditary system. அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபிஷ் இருக்கு, தாய் கார்ப்போ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஐ டோ நாட் நோ. The fish lives for 300 years, 400 years. Okay. Father hands it over to the son, and the son is responsible for carrying it further. Oh. Okay, இப்போ அக்கியோ மொரிட்டா வந்து was the eldest son of his father. Okay. Now in Japan வந்து எப்படின்னா the eldest son runs the business. So Morita family was making rice wine. Now Akio Morita வந்து was supposed to take over that rice wine business and run it. Okay. So அவர் ஹிபுகாங்களோட சேர்ந்து சோனி ஆரம்பிச்சிட்டாரு. Okay. The second son took over the rice wine business. Okay. Morita's son went back to running that rice business. அந்த பிஸ்னஸுக்கு போயிட்டார். Okay. ஒரு கிளான் மாதிரி இருந்தது. they have a clannish feeling. In Tamil Nadu about 3 generations back there was that clannish feeling. இப்போ நம்மளது என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலியே ரொம்ப நியூக்ளியர் ஆகிடுச்சு. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமே உடஞ்சிருச்சு. இது ஏன்னா நிறைய அது என்னத்தினாலங்கிறது என்னால் சொல்ல முடியல. தட் இஸ் கல்யாணம் ஆனோடனே நம்ம தனியாக போயிடணும், அம்மா அப்பாவை தனியாக விட்டுணுங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டோம் நம்ம. தட் இஸ் த ரீசன் ஃபார் பிரேக்கிங் டவுன் ஆஃப் லாட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் சொசைட்டி. Like I always lived with my grandparents, and my grandparents died in my house. My parents lived in the same house. My parents died in the same house. And I'm the third or fourth generation living. அது வீட்டை இடித்து அது மாடியாக கட்டி நான் 4வது மாடியில் இருக்கேன், என் தம்பி 3வது மாடியில் இருக்கான். But again my brother lives in the 3rd floor, I live in the 2nd floor, I live in the 4th floor. But all our life I lived with my grandparents, and then I lived with my parents, and now me and my wife live. பட் இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, கல்யாணம் ஆனோடனே வந்து பேரண்ட்ஸ் தனியாகவும் இவங்க தனியாகவும் போயிடுவாங்க. அண்ட் அவங்க அப்பா ஆரம்பித்த பிஸ்னஸை பையன் நடத்த மாட்டான். ஒரு டால் பிஸ்னஸ்ஸு ஏதோ ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாரப்பா. அதை beneath his dignity to do that பிஸ்னஸ்ன்னு நினச்சிட்டு அவன் போய் பேங்க்கில் உட்காந்து ஹவுசிங் லோன் விற்றுருப்பான். கரெக்ட். But instead he could run that business and make it far better. But he will think that is too much stress. And என்னால் பண்ண முடியாது. எங்கள் அப்பா அந்த பிஸ்னஸ்னால தான் அவங்க வீடு வாங்கியிருப்பாங்க, சொத்து வாங்கியிருப்பாங்க. இவனை படிக்க வச்சதே அந்த பிஸ்னஸ் தான் படிக்க வச்சுருக்கோம். அதெல்லாம் விட்டு அவன் 25,000 ரூபாய்க்கு வேலைக்கு போவான். அவங்க அப்பாவோட சொத்து மட்டும் அவனுக்கு வேணும். அவங்க அப்பாவோட சொத்தை அவன் எடுத்துக்கலைன்னா
அவனால் மிடில் கிளாஸ் லைஃப் கூட லீட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். அது வி ஹவ் பிகம் அ நியூக்ளியர் சொசைட்டி, நாட் டூ குட். ஏன்னா இந்த பேண்டமிக் போது என்ன நிறைய பேர் கேட்டும்போது யாரெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் இருந்தாங்களோ தே வுட் ஹவ் மேனேஜ் தி ஷாக் ஆஃப் அந்த லோவர் இன்கம் ஷாக் தே வுட் ஹவ் மேனேஜ்ட் இட் பெட்டர் பிகாஸ் எக்ஸ்பென்சஸ் வுட் ஹவ் பீன் லெஸர். ரைட். பட் இப்போ டாலரன்ஸ் லெவலே ரொம்ப கம்மியாகிடுச்சு. உங்கள் ஜவஹர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜவஹர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.